என்னடா பொட்டுக்கலை வச்சு பண்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? பொட்டுக்கலை வச்சு என்ன காமிக்கிறேன்னு பாக்குறீங்களா? பார்த்தனே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, பொட்டுக்கலை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் தான் இது. பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற ஒரு ஸ்வீட் தான். நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல அம்மா எதுவும் இல்லைன்னா அம்மாட்ட ஏதாவது அட்லீஸ்ட் பொட்டுக்கலை சர்க்கரையாவது கொடுமா அப்படின்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் நம்ம இதை வந்து சாமி பிரசாதமா கூட வைப்போம். அந்த இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு டிப்பு போட்டு ரிச்சா பண்றது எப்படிங்கறது உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் நம்ம அம்மாக்குங்களே இதை கூட சத்து மாவுலாம் போட்டு அரைச்சி நம்ம பார்த்துருப்போம். அதை வந்து ஸ்வீட்டா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னுக்காக தான் யோசிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நான் ராகி லட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா கடலை வச்சு வெறும் கிரவுண்ட்நட்ஸ் மட்டும் வச்சு போடுறதையும் போட்டிருக்கேன். ஆனா பொட்டுக்கடலை வச்சு எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா 1 கப் பொட்டுக்கடலைக்கு அதே அளவுக்கு, இப்போ 1 கப் பொட்டுக்கடலை எடுத்திருந்தேன்னா அதே 1 கப் அளவுக்கு சுகரையும் நான் பொடி பண்ணி போட்டுக்க போறேன். இப்போ இதை வறுத்தும் போடலாம். இப்போ ஆனா பசங்களுக்கு டக்குன்னு பண்றதுனால இதை வந்து அப்படியே நான் அரைக்கிறேன். ஸோ இந்த 1 கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்தேன்னா இதே 1 கப் அளவுக்கு சுகரையும் பொடி பண்ணிட்டேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு வரைகிறதான், வறுத்து போடுறது தான். ரொம்ப சிம்பிளுங்க, யாரா இருந்தாலும் டக்குன்னு பண்ணிடலாம். ஏன் நம்ம குட்டிஸை கூட இது ஈஸியா பண்ணிடலாம். இதை மட்டும் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா பசங்களுக்கு ஒரு ரிச்சானதும் கூட. இதுல வந்து நம்ம இந்த சுகருக்கு பதிலாக வந்து ஒயிட் சுகருக்கு பதிலாக நம்ம வந்து ப்ரௌன் சுகர் கூட போட்டு பண்ணலாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒயிட் சுகர் போட்டு தான் பண்றேன். இந்த 1 கப் அளவுக்கு எவ்வளவு நான் நெய் ஊத்துறேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, பொட்டுக்கடலை மாவை நல்லா நைஸா அரைச்சு வச்சுட்டேன். அதே 1 கப் அளவுக்கு வந்து நான் சுகரை ஆட் பண்ண போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்வீட்னு சொல்லலாம், குயிக் ஸ்வீட்னு சொல்லலாம். சோ இப்போ அது 1 கப் சர்க்கரையும் போட்டு நல்லா பொடி பண்ணி அரைச்சிட்டு உங்களுக்கு அதுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். எப்படி இந்த சர்க்கரையை பொடி பண்ணா 1 கப்புங்கிறது 1.25 கப்பாவே சுகர் வரும். ஸோ கரெக்டா இருக்கும். ஸ்வீட் வந்து கம்மியா இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னா இது ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இந்த கப்பு ஃபுல்லா எடுத்துக்கோங்க, அப்ப கரெக்டாவே இருக்கும். ஸோ இப்போ இதை இந்த கப்பு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை பொடி பண்ணி என்ன போடுறேங்கிறதையும் காட்டுறேன், உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்றேங்கிறதையும் காட்டுறேன். அந்த மாதிரியே பாருங்களேன், 1 கப்புக்கு மேலேயே வந்திருக்கு. இப்போ பாருங்க இன்னுமே இருக்கு, கிட்டத்தட்ட 1.25 இது வருது இது. ஸோ இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாமே போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். இந்த சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் ரிச்சாக தூக்கி கொடுக்கும். ஸோ பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிட்டு ஸோ இப்போ நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பை வதக்கிறது தான், அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சிம்பிளுங்க, நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பை வதக்கிட்டு இதில் அப்படியே போட்டு உருண்டை பண்ண வேண்டியதுதான். ஒரு 1/4 கப் அளவு தான் முந்திரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நான் முந்திரி எடுத்திருக்கேன். அது 1 கப் மெஷர்மெண்ட் அளவுக்கு. எவ்வளவு நெய் ஊற்றி வதக்குறதையும் காட்டுறேன். இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில நான் 2 டேபிள் ஸ்பூன், இந்த அளவு மணலா நெய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் எடுத்திருக்கேன். அவ்வளவுதாங்க. இதுக்கு இந்த 1 கப் மெஷர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே கப் அளவு, அதே கப் அளவு சுகர், ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு தேவையான அளவு, அப்புறம் நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேணும்னா உங்களுக்கு நல்லா ரிச்சா வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி கூட நீங்க வந்து நெய் ஊற்றி போட்டுக்கலாம். இது பத்தலின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணி, நெய் வந்து கெட்டியா இருந்துச்சுன்னா சூடு பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிட்டு அதுல போட்டுக்க வேண்டியதாங்க. போட்டுட்டு உருண்டை பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிளுங்க. இந்த சிம்பிள் அண்ட் குயிக் ஈஸி ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை நான் உருண்டை பண்ணி பிடிச்சி எவ்வளவு வருதுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அது ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ரெட்டிஷ் ஆனோன்னு எடுத்து அதுல போட வேண்டியதுதான். அதையும் காட்டுறேன் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா. பாருங்க, நல்லா செவந்துருச்சு இந்த முந்திரி பருப்பு. இதுல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், வீடியோல பார்க்கும்போதே நல்லா செவந்துருச்சு. ஸோ இந்த நேரத்துல இப்ப இங்க எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதுல எடுத்து அப்படியே போட்டுட்டு இப்போ உருண்டை பண்ண வேண்டியதுதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் உருண்டை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. நெய்யில ஒட்டி இருக்கிறதுல வந்து கொஞ்சமா இந்த மாதிரி மாவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப போட்டீங்கன்னா அந்த நெய்யில ஒட்டி இருக்கிறது எல்லாமே ஈஸியாவும் வந்துடும். நமக்கு இதை கழுவி வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உருண்டை பண்ணி காட்டுறேன்.
பாருங்க நம்ம கைக்கு எவ்வளோ உருண்டை பண்றதுக்கு வருவோம் அந்த அளவுக்கு வந்து நாங்க இது பண்ணிக்கலாம். இதுல வந்து முந்திரி பருப்பு மட்டும் இல்லைங்க, வேணும்னா முந்திரிக்கு பதிலா பாதாம் பிஸ்தாவை கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்ந்து குட்டி குட்டியா இது பண்ணி பொடி பண்ணி வச்சு கூட நெய்ல வறுத்து போட்டுக்கலாம். இப்ப சூப்பரா ஃபர்ஸ்ட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுல இப்ப எவ்வளவு லட்டு வருது இந்த ஒரு கப் மெஷர்மெண்ட்டுக்குன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. இது எப்படி மந்த்லி ஒன்ஸ் பண்ணிடுவேன். இப்ப எப்படி வருதுன்னு நான் சொல்றேன். எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம ரிச்சியா எம்மியா இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பா இந்த மெஷர்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. மேபி சாப்பிட்டுட்டு பேசுறதுனால உங்களுக்கு வாய்ஸ்லயே தெரியும் எப்படி இருக்குன்னு. என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. இந்த எக்ஸாக்ட் இப்போ எவ்வளவு வருதுங்கிறது நான் உங்களுக்கு உருண்டை பண்ணி பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த கப்பு மெஷர்மெண்ட்க்கு எவ்வளவு வருதுன்னு சொல்றேன் கரெக்டா. கிட்டத்தட்ட 26 லட்டு வந்துச்சு. அதுல 2 லட்டு டேஸ்ட்டுக்குள்ள போயிடுச்சு. ஸோ செம்மையா இருந்துச்சு இந்த கப் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த லட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதை. தேங்க்யூ.